கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சிறுத்தையால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த 4 வயது குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் வரும் மலுகப்பாறை என்ற பகுதியில் வசித்து வரும் பேபி ராதிகா பழங்குடியின தம்பதியின் வீடு மழையால் இடிந்து சேதமடைந்தது. இதனால் ரோப்போட்டும் என்ற பகுதியில் தற்காலிக குடில் அமைத்து தங்கியுள்ளனர். அப்போது அதிகாலையில் குடிலில் நுழைந்த சிறுத்தை குழந்தை ராகுலை தாக்கி தலையை பிடித்து இழுத்தது. குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு எழுந்த பெற்றோர் அருகிலிருந்த பொருட்களை எடுத்து வீசி குழந்தையை காப்பாற்றியுள்ளனர். படுகாயமடைந்த குழந்தையை வனத்துறையினர் ஆம்புலன்ஸ் மூலம் சாலக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதி பழங்குடிகளை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. கர்நாடகாவிலிருந்து வரும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலில் பரிசல்களை இயக்குவதற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீர் குறைக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் தமிழ்நாட்டின் எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வந்து சேரும் நீரின் அளவு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 20,000 கனஅடியாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கலில் பரிசல்களை இயக்குவதற்காக மட்டும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. ஆனால் அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 7வது நாளாக நீடிக்கிறது. நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்களை சென்னை செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் நாளை தொடக்கி வைக்க உள்ளதாக அரசு ஊடகச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் 1256 நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். இந்த நோய் கண்டறியதற்கு அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான சப்போர்ட் சிஸ்டம் இந்த நம்மளோட டயக்னோஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் அதே இடத்தில் ஒரே நாள்ல லேப் டெஸ்டும் நம்ம பார் கோடிங் பண்ணி வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி ஈவினிங்குள்ளேயே ரிசல்ட் வர மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் கூடுதல் வசதிகள் என்னன்னா, இப்ப நம்ம இதர துறைகள் இருக்காங்க இல்லையா, ஏதாவது காரணத்தில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு பண்ணல அவங்க, அதற்கான வசதி. அதே மாதிரி 25க்கு மேற்பட்ட மருத்துவர்களும் 200க்கு மேற்பட்ட அலைடு ஹெல்த் சர்வீசஸ் பீப்புளும் அங்க இருக்காங்க. மதுரை கள்ளழகர் கோயில் ஆடிப்பெருக்கு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில் யானை சுந்தரவல்லி கொடிமரத்தின் முன்னே நிற்க கொடியேற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்று மாலை 18ஆம் படி கருப்பணசாமி சன்னதியும் திறக்கப்பட்டு வழிபாடு நடைபெறும். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நிறைவடைந்தன. அதில் 13 குழிகள் தோண்டப்பட்டு 700க்கும் அதிகமான பொருட்கள் கிடைத்துள்ளன. மொத்தமாக 10 கட்ட அகழாய்வுகளில் 15,000க்கும் அதிகமான தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. அவை கீழடி அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 11ஆம் கட்ட அகழாய்வு பணிக்காக மத்திய தொல்லியல் துறையிடம் தமிழக அரசு அனுமதி கோரியுள்ளது. ஆடி வெள்ளிக்கிழமை என்றாலே அம்மன் கோயில்களில் அலங்காரம் அர்ச்சனைக்கு பஞ்சம் இருக்காது. அப்படித்தான் வேலூர் மாவட்டம் வஞ்சூரில் உள்ள கிராம தேவதையான வஞ்சியம்மனை பணத்தாலேயே அலங்கரித்து வைத்துள்ளனர் உள்ளூர் மக்கள். 20லிருந்து 500 ரூபாய் வரை 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல வண்ண நோட்டுகளால் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் 1 ரூபாய் நாணயம் வழங்கப்பட்டது. பண்டிகை காலம் நெருங்கும் நிலையில் வெல்லம் விலை சிப்பத்துக்கு 100 ரூபாய் வரை குறைந்தது. விவசாயிகளுக்கு இது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நாள்தோறும் 200 டன் வெல்லம் வரை உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த வாரம் 30 கிலோ சிப்பம் 1550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1400 ரூபாயாக விலை குறைந்துள்ளது. வழக்கமாக பண்டிகை காலத்தில் வெல்லம் விலை அதிகரிக்கும் சூழலில் இந்த ஆண்டு அதற்கு மாறாக விலை குறைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் வரத்து அதிகரிப்பால் அவற்றின் விலை குறைய தொடங்கியுள்ளது. தேவை அதிகரிப்பு மற்றும் வரத்து குறைவு போன்ற காரணங்களினால் கடந்த சில மாதங்களாக தேங்காய் விலை அதிகரித்தது. இந்த சூழலில் தற்போது மீண்டும் தேங்காய் வரத்து சற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். 1 கிலோ தேங்காய் 45 முதல் 70 ரூபாய்க்கும், கொப்பரை தேங்காய் 210 ரூபாயிலிருந்து 245 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூரில் கோழி ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கோழிகளை ஏற்றிக்கொண்டு சரக்கு வாகனம் சென்றுள்ளது. அப்போது சாலையின் இடையே தடுப்பு இருந்ததால் வாகனத்தை நிறுத்தி இடதுபுறமாக திரும்ப முயற்சித்துள்ளார். அப்போது பின்னால் வந்த லாரி சரக்கு வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். மேலும் சரக்கு வாகனத்தில் இருந்த 50க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்தன.
ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபத்தி பகுதியில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்கான பூமி பூஜை கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் தற்போது பிரம்மாண்டமாக மேடை அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. சத்தீஸ்கரில் கேரளாவைச் சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கன்னியாகுமரியில் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தப்பட்டது. மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கேரளாவைச் சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கு எதிராகவும் அவர்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தியும் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு கொடியுடன் கடலில் இறங்கிய அவர்கள் கன்னியாஸ்திரிகளுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பாலாற்று கரையோரம் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாடுகளை திருடு வந்ததாக சந்தேகப்பட்டு 2 நபர்களை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கினர். காயமடைந்த ஃபயாஸ் மற்றும் நரேந்திரன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையில் ஊபர் ஆப் மூலம் புக் செய்து இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வாகனத்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். வேப்பேரியைச் சேர்ந்த பெண்ணை ஊபர் நிறுவனத்துக்காக வாகனம் ஓட்டும் சம்பத் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது ஜெமினி பிரிட்ஜ் அருகே அந்த ஓட்டுநர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெண் அளித்த புகாரின் பேரில் சம்பத் கைது செய்யப்பட்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திலிருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்குள் நுழைந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். பொதுமக்கள் சத்தம் எழுப்பவே யானைகள் வனப்பகுதியை நோக்கிச் சென்றன. அப்போது அங்கிருந்தவர்கள் யானைகளை பார்த்து பொறுமையாக செல்லுங்கள், குழியில் இறங்க வேண்டாம் என்று அன்போடு அறிவுறுத்தினர். திருவாரூரில் காதல் விவகாரத்தில் சண்டையை விலக்கச் சென்ற நீதிமன்ற ஊழியர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். கோபிகிருஷ்ணன் என்பவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு முகமது ஆதம் என்பவர் துரத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது இடைமறித்து தடுத்த நீதிமன்ற ஊழியர் சந்தோஷ்குமார் மற்றும் தட்சிணாமூர்த்தி என்பவருக்கு கத்தி குத்து விழுந்தது. அதில் சந்தோஷ்குமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தட்சிணாமூர்த்தி சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். இந்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஜூலை மாத உண்டியல் வருமானம் 3,84,00,000 ரூபாய் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உண்டியல் காணிக்கைகள் எண்ணும் பணி கோயில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் தலைமையில் நடைபெற்றது. பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பொருட்களில் 1,530 கிராம் தங்கம், 22,500 கிராம் வெள்ளி மற்றும் 833 வெளிநாட்டு நாணயங்கள் ஆகியவை அடங்கும். திருச்சி மண்ணச்சநல்லூர் பகுதியில் கள்ளச்சந்தையில் இரவு பகல் பாராமல் மதுபானம் விற்பனை செய்யப்படுகிறது. அரசு மதுபான கடைகள் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை திறக்கப்படும். ஆனால் காலையிலேயே கள்ளச்சந்தையில் மது விற்பனை தொடர்கிறது. 1 பாட்டில் மதுபானத்திற்கு 120 ரூபாய் வரை கூடுதல் விலை வைத்து விற்கப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. சுற்றுச்சூழலை காக்கும் நோக்கில் மதுபான கடைகளில் புதிய திட்டத்தை கேரள அரசு அறிவித்துள்ளது. அதன்படி பிளாஸ்டிக் குப்பிகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு கூடுதலாக 20 ரூபாய் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டது. QR கோட் அச்சிடப்பட்ட அந்த பாட்டில்களை திரும்ப ஒப்படைப்போருக்கு 20 ரூபாய் திரும்ப வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக திருவனந்தபுரம் மற்றும் கண்ணூரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என அம்மாநில கலால்துறை அமைச்சர் ராஜேஷ் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு மாநிலம் முழுவதும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் பாண்டோ என்ற அணைக்கு அருகில் நிலச்சரிவு ஏற்பட்டது. கனமழை காரணமாக ஏற்பட்ட இந்த நிலச்சரிவால் சண்டிகர் மணாலி நெடுஞ்சாலை மூடப்பட்டது. சாலையில் 50 மீட்டருக்கும் அதிகமான பகுதி முற்றிலுமாக சேதமாகியுள்ளதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. கேஞ்சிமோடு என்ற பகுதியில் வாகனம் ஒன்று மண் சரிவில் சிக்கியது. மழை தொடர்ந்து பெய்ய வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற பயணத்தை தவிர்ப்பதோடு எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதிமுக கட்சி விதிகளின்படி பொதுச் செயலாளர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது உள்ளிட்ட பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அளித்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது எப்படி
பழனிசாமிக்கு பின்னடைவாக இது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் தொடர்பான கேள்விக்கு ஒரு தலைவரை தரக்குறைவாக பேசக்கூடாது, அவரை பாவம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். பாவம் இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறதே தவறு. அது மாதிரி பேசக்கூடாது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள், ஜனநாயகத்தின் காவலர்கள். நான் என்ன சொல்றேன், அவர்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதுக்கு இன்னும் காலங்கள் நிறைய இருக்கு. 8 மாதங்கள் இருக்கு. 8 மாதத்துக்கு முன்னால இங்க போயிட்டாங்க அங்க போயிட்டாங்கன்ற அளவு கூடுறது தவறு. கூட்டுறவு வீட்டு வசதி சங்க உறுப்பினர்களுக்கான அபராத வட்டி உள்ளிட்ட வட்டிகளை தள்ளுபடி செய்யும் திட்டத்தை அறிவிக்குமாறு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே நிலுவைத் தொகையை செலுத்தியவர்களுக்கு பத்திரங்களை விரைந்து வழங்க முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பிட்ட கால அளவிற்குள் கடனை திருப்பிச் செலுத்தும் வகையில் வட்டி தள்ளுபடி திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிக்கும் என்றும் சங்க உறுப்பினர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முதல்வர் மு க ஸ்டாலினை மதிமுக பொதுச்செயலர் வைகோ சந்தித்து பேசினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவும் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து விசாரித்ததோடு அரசியல் சூழல், மதிமுகவின் கட்சி நிகழ்ச்சி உள்ளிட்டவை குறித்து பேசியதாக தெரிவித்தார். வரும் பேரவைத் தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கைக்கே இடமில்லை எனவும் மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே அதிலே இடமில்லாமல் போய்விடுகிறது. இங்கே அதனால்தான் தொடக்கத்திலிருந்து நான் சொல்லி வருகிறேன், தனி அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனி அரசுதான் அமையும், கூட்டணி அரசு அல்ல. அவர்கள் முழு பெரும்பான்மையை பெறுவார்கள் என்பதை நான் கடந்த சில நாட்களாகவே பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே சொல்லி வருகிறேன். தமிழ்நாட்டில் இந்துத்துவ சக்திகள் கால்பதிக்க கூடாது என்ற மதிமுகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பாடு வைத்துக் கொண்டதற்கு அடிப்படை காரணமே இந்துத்துவ சக்திகளும் பிஜேபியும் தமிழ்நாட்டிலே நுழைய விடமாட்டோம், தகர்ப்போம், தவிடுபடி ஆக்குவோம் என்றெல்லாம் சொல்லித்தான் நான் எங்கள் இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நடந்து முடிந்த தேர்தலில் உடன்பாடு வைத்துக் கொண்டோம். அதே நிலைப்பாடுதான் இன்றும் தொடர்கிறது, நாளையும் தொடரும். முதல்வரை சந்திப்பதற்கு தாம் நேரம் கேட்கவில்லை என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சந்திக்கப் போவதாக செய்திகள் வெளியான நிலையில் ஒற்றை பதிலில் முற்றுப்புள்ளி வைத்தார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடந்த 21ஆம் தேதி ஜெகதீப் தன்கர் அறிவித்தார். இந்நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கு வரும் 21ஆம் தேதி கடைசி நாள் என்றும் வாக்குப்பதிவு தினத்தன்றே வாக்குகள் எண்ணப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவரை மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்வார்கள். நாட்டின் 79வது சுதந்திர நாள் கொண்டாட்டத்தின் போது என்ன பேச வேண்டும் என மக்களிடம் பிரதமர் மோடி கருத்து கேட்டுள்ளார். தொடர்ந்து 12வது முறையாக செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். அந்த உரையில் என்ன இடம்பெற வேண்டும் என நாட்டு மக்களை பரிந்துரைக்க பிரதமர் கேட்டுள்ளார். பரிந்துரைகளை mygov.in என்ற இணையதளத்தில் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
சபாநாயகர்களின் முடிவுகளில் உச்சநீதிமன்றம் தலையிடாது என்பதற்காக சபாநாயகர்கள் வரம்பு மீறிய அதிகாரத்தை பிரயோகிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. தெலங்கானாவில் பாரத ராஷ்டிரிய சமிதியிலிருந்து காங்கிரசுக்கு தாவிய 10 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்வது குறித்து 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்குமாறு தெலங்கானா சபாநாயகர் கடம் பிரசாத் குமாருக்கு தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டுள்ளது. 2023 தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு பாரத ராஷ்டிரிய சமிதியிலிருந்து விலகிய 10 எம்எல்ஏக்கள் காங்கிரஸில் இணைந்தனர். இந்த எம்எல்ஏக்களை கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய கோரிய மனுவை சபாநாயகர் நீண்ட காலமாக கிடப்பில் வைத்திருந்தார். ஆந்திராவில் அமைச்சரின் சகோதரர் துணை ராணுவ படை காவலரை கன்னத்தில் அறிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் நந்தியால் மாவட்டத்தில் உள்ள கோயிலுக்கு அமைச்சர் ஜனார்தன ரெட்டியின் சகோதரர் மதன் பூபால் ரெட்டி சென்றார். கோயில் வளாகத்தில் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் மதன் செல்ல முயன்றதாக கூறப்படும் நிலையில் அவரை அங்கு பணியில் இருந்த காவலர் ஜஷ்வந்த் தடுத்து நிறுத்தினார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த மதன் காவலர் ஜஷ்வந்தை கன்னத்தில் அறைந்தார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மதனை கைது செய்தனர். இமாச்சல பிரதேசத்தில் பாண்டோ என்ற அணைக்கு அருகில் நிலச்சரிவு ஏற்பட்டது. கனமழை காரணமாக ஏற்பட்ட இந்த நிலச்சரிவால் சண்டிகர் மணாலி நெடுஞ்சாலை மூடப்பட்டது. சாலையில் 50 மீட்டருக்கும் அதிகமான பகுதி முற்றிலுமாக சேதமாகி இருப்பதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. கேஞ்சிமோடு என்ற பகுதியில் வாகனம் ஒன்று மண் சரிவில் சிக்கியது. மழை தொடர்ந்து பெய்ய வாய்ப்பிருப்பதால் பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற பயணத்தை தவிர்ப்பதோடு எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது என வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கேரோலின் லெவிட் தெரிவித்துள்ளார். இந்தியா, பாகிஸ்தான், தாய்லாந்து, கம்போடியா, எகிப்து, எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கிடையேயான மோதல்களை டிரம்ப் நிறுத்தியுள்ளதாகவும் கடந்த 6 மாதங்களில் சராசரியாக மாதத்துக்கு ஒரு சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும் கூறியுள்ளார். எனவே டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க வேண்டும் என கேரோலின் லெவிட் கேட்டுக் கொண்டுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவில் மனக்கசப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு புள்ளி என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு மிகப்பெரிய எரிசக்தி தேவைகள் உள்ளதாகவும் அதனால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெயை வாங்குவதால் அது துரதிருஷ்டவசமாக ரஷ்யாவின் போர் முயற்சியை தக்கவைக்க உதவுகிறது என்றும் கூறியுள்ளார். உலகளாவிய வர்த்தகத்தில் இந்தியா ஒரு நட்பு நாடு என குறிப்பிட்டுள்ள ரூபியோ, வெளியுறவுக் கொள்கையில் இருப்பது போல சிலர் எல்லாவற்றிலும் 100 விழுக்காடு ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் எனவும் கூறியுள்ளார். இதற்கிடையே ரஷ்யாவிடமிருந்து இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் கடந்த வாரம் முதல் கச்சா எண்ணெயை வாங்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ரஷ்யாவிடம் உலக நாடுகள் வர்த்தகம் செய்யக்கூடாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் நடந்து வரும் பாலஸ்தீன இனப்படுகொலையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என முழக்கமிட்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஏராளமானோர் பேரணியாக சென்றனர். காசாவில் பால் கூட கிடைக்காமல் ஏராளமான குழந்தைகள் அழுவது உலகின் செவிக்கு எட்டவில்லையா என அவர்கள் கேள்வி எழுப்பினர். மனிதாபிமான உதவியை கூட காசா மக்களுக்கு இஸ்ரேல் தடை செய்வதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு வாரணாசி முழுவதும் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி தனது சொந்த தொகுதியான வாரணாசியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். 2200 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி திறந்து வைக்க உள்ளார். அவரை வரவேற்கும் விதமாக வாரணாசி நகரம் முழுவதும் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் மின்னொளி அலங்காரத்தில் வாரணாசியே ஜொலிக்கிறது. சுற்றுச்சூழலை காக்கும் நோக்கில் மதுபான கடைகளில் புதிய திட்டத்தை கேரள அரசு அறிவித்துள்ளது. அதன்படி பிளாஸ்டிக் குப்பிகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு கூடுதலாக 20 ரூபாய் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டது. QR கோட் அச்சிடப்பட்ட அந்த பாட்டில்களை திரும்ப ஒப்படைப்போருக்கு 20 ரூபாய் திரும்ப வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக திருவனந்தபுரம் மற்றும் கண்ணூரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என அம்மாநில கலால்துறை அமைச்சர் ராஜேஷ் தெரிவித்துள்ளார்.
அடுத்த ஆண்டு மாநிலம் முழுவதும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வங்கிக் கடன் மோசடி வழக்கில் ரிலையன்ஸ் குழும தலைவர் அனில் அம்பானிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. வங்கிகளில் கடன் பெற்று அதை திரும்பச் செலுத்தாததால் அனில் அம்பானியை திவாலானவர் என ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்தது. இதையடுத்து கடந்த 24ஆம் தேதி டெல்லி மற்றும் மும்பையில் அவருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து வங்கிகளில் 10,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கடன் பெற்று திருப்பிச் செலுத்தாமல் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான விசாரணைக்காக வரும் 5ஆம் தேதி ஆஜராகுமாறு அனில் அம்பானிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். அன்றைய தினம் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளனர். தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் தனியார் பள்ளி ஒன்றில் மழலையர் வகுப்புக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு கட்டணம் வசூலிப்பது பேசுபொருளாகியுள்ளது. பள்ளியின் கட்டண விவரங்கள் குறித்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் பலரும் இந்த கட்டண உயர்வு நியாயமற்றது என விமர்சித்து வருகின்றனர். கல்வி நிறுவனங்கள் இவ்வளவு அதிக கட்டணம் வசூலிப்பது குறித்து பலர் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் இந்த கட்டண கொள்ளையை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் ஹெல்மெட் அணியாதவர்களுக்கு பெட்ரோல் போடக்கூடாது என விற்பனை நிலையங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தூர் மற்றும் போபாலில் இந்த புதிய உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. சாலை விபத்துக்களை குறைக்கும் முயற்சியின் முக்கிய அங்கமாக இந்த உத்தரவை 2 மாவட்ட ஆட்சியர்களும் பிறப்பித்துள்ளனர். உத்தரவை மீறினால் நடவடிக்கை என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும் என பெட்ரோல் விற்பனை நிலையத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். பேரிடர் காலத்தில் மக்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து டெல்லி மாநகர் முழுவதும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. சுரக்ஷா சக்ரா என்ற பெயரில் நடத்தப்படும் இந்த பாதுகாப்பு ஒத்திகை டெல்லியின் 11 மாவட்டங்களில் உள்ள 55 இடங்களில் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா, காசியாபாத் மற்றும் ஹரியானாவில் 5 இடங்களிலும் இந்த ஒத்திகை நடைபெற்றது. நிலநடுக்கம் உள்ளிட்ட பேரிடர் காலத்தில் எப்படி தப்புவது என்பது குறித்து நேர்த்தியாக செய்து காண்பிக்கப்பட்டது. சவுதி அரேபியாவின் டாய்ஃப் நகரத்தில் உள்ள ஒரு கேளிக்கை பூங்காவில் 360 டிகிரி சுற்றும் ராட்டினம் திடீரென உடைந்து விழுந்ததில் 23 பேர் காயமடைந்தனர். ராட்டினம் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே அதன் மையக்கம்பி பாதியாக உடைந்து கீழே விழுந்தது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்களில் சிலர் நலமடைந்து வருவதாகவும் சிலருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. குரேஷிய சுதந்திர போரின் 30ஆம் ஆண்டு விழா அணிவகுப்பு வெகு சிறப்பாக நடைபெற்றது. 1991ஆம் ஆண்டு முதல் 1995ஆம் ஆண்டு வரை யுகோஸ்லாவியா செர்பியாவுடன் போரிட்டு குரேஷியா தனியாக பிரிந்தது. அதற்காக ஆபரேஷன் ஸ்டார்ம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் நினைவாக நடந்த ராணுவ அணிவகுப்பை ஏராளமானோர் கண்டு மரியாதை செலுத்தினர். ரஷ்யாவுடன் இணைந்து சீன கடற்படை வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை இந்த கூட்டு பயிற்சி நடைபெறவுள்ளது. ஏவுகணைகளுடன் கூடிய நீர்மூழ்கி கப்பல்களின் செயல்பாடுகள், போர் முறைகள் குறித்து 2 நாட்டு வீரர்களும் தங்களுக்குள் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வர். போர் பயிற்சி மட்டுமின்றி மீட்பு மற்றும் கண்காணிப்பு குறித்தும் வீரர்களுக்கு விளக்கப்படுகிறது. தமிழக அரசு திட்டங்களில் முதல்வர் பெயர் பயன்படுத்தப்படக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வர் பெயரும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் புகைப்படமும் பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்பி CV சண்முகம் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் திட்டங்களுக்கு அரசியல் தலைவர்களின் பெயர்களை வைப்பது ஏற்க முடியாது என உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஆளும் கட்சியின் பெயர், சின்னத்தை பயன்படுத்துவது உச்சநீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுக்கு விரோதமானது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதனால் தமிழக அரசு புதிதாக தொடங்க உள்ள திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முன்னாள் முதல்வர் பெயரையோ முன்னாள் முதல்வரின் புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாது எனவும் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி அதிமுக அளித்த புகாரை தேர்தல் ஆணையம் விசாரிக்க இந்த வழக்கு தடையாக இருக்காது என்றும் தலைமை நீதிபதி அமர்வு தெளிவுபடுத்தியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதிமுக கட்சி விதிகளின்படி பொதுச் செயலாளர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது உள்ளிட்ட பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து
திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அளித்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கூட்டுறவு வீட்டு வசதி சங்க உறுப்பினர்களுக்கான அபராத வட்டி உள்ளிட்ட வட்டிகளை தள்ளுபடி செய்யும் திட்டத்தை அறிவிக்குமாறு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே நிலுவைத் தொகையை செலுத்தியவர்களுக்கு பத்திரங்களை விரைந்து வழங்க முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பிட்ட கால அளவுக்குள் கடனை திருப்பிச் செலுத்தும் வகையில் வட்டி தள்ளுபடி திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிக்கும் என்று சங்க உறுப்பினர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் தொடர்பான கேள்விக்கு ஒரு தலைவரை தரக்குறைவாக பேசக்கூடாது, அவரை பாவம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். பாவம் இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறதே தவறு. அது மாதிரி பேசக்கூடாது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள், ஜனநாயகத்தின் காவலர்கள். நான் என்ன சொல்றேன், அவர்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதுக்கு இன்னும் காலங்கள் நிறைய இருக்கு. 8 மாதங்கள் இருக்கு. 8 மாதத்துக்கு முன்னால இங்க போயிட்டாங்க அங்க போயிட்டாங்கன்ற அளவு கூடுறது தவறு. முதல்வரை சந்திப்பதற்கு தாம் நேரம் கேட்கவில்லை என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சந்திக்கப் போவதாக செய்திகள் வெளியான நிலையில் ஒற்றை பதிலில் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். நேற்று தான் சொல்லிட்டேன், முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. முதல்வர் மு க ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்து பேசினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவும் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து விசாரித்ததோடு அரசியல் சூழல், மதிமுகவின் கட்சி நிகழ்ச்சி உள்ளிட்டவை குறித்தும் பேசியதாக தெரிவித்தார். வரும் பேரவைத் தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கைக்கு இடமில்லை எனவும் மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே அதிலே இடமில்லாமல் போய்விடுகிறது. இங்கே அதனால்தான் தொடக்கத்திலிருந்து நான் சொல்லி வருகிறேன், தனி அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனி அரசுதான் அமையும், கூட்டணி அரசு அல்ல. அவர்கள் முழு பெரும்பான்மையை பெறுவார்கள் என்பதை நான் கடந்த சில நாட்களாகவே பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே சொல்லி வருகிறேன். தமிழ்நாட்டில் இந்துத்துவ சக்திகள் கால் பதிக்கக்கூடாது என்ற மதிமுகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பாடு வைத்துக் கொண்டதற்கு அடிப்படை காரணமே இந்துத்துவ சக்திகளும் பிஜேபியும் தமிழ்நாட்டிலே நுழைய விடமாட்டோம், தகர்ப்போம், தவிடுபடி ஆக்குவோம் என்றெல்லாம் சொல்லித்தான் நான் எங்கள் இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நடந்து முடிந்த தேர்தலில் உடன்பாடு வைத்துக் கொண்டோம். அதே நிலைப்பாடுதான் இன்றும் தொடர்கிறது, நாளையும் தொடரும். சிங்கப்பூரில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் காலுடன் விழுந்த பெண்ணை பத்திரமாக மீட்ட தமிழர்கள் 7 பேருக்கு அதிபர் தர்மன் சண்முகரத்னம் விருதளிக்கிறார். கடந்த வாரம் தஞ்சோங் கட்டோங் சாலையில் ஒரு பகுதி திடீரென உள்வாங்கியதில் அவ்வழியே சென்ற கார் பள்ளத்தில் பாய்ந்தது. காரில் இருந்த பெண்ணை அங்கு பணியில் இருந்த தமிழர்கள் 7 பேர் துரிதமாக செயல்பட்டு பத்திரமாக மீட்டனர். அவர்களை வாழ்த்தியுள்ள சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் 7 பேருக்கும் விருந்து அளிக்க முடிவு செய்துள்ளார். அவர்களை நாளை மறுநாள் நேரில் வரவழைத்து விருந்து அளிக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது என வெள்ளை மாளிகை ஊடகச் செயலாளர் கேரோலின் லெவிட்ஸ் தெரிவித்துள்ளார். இந்தியா, பாகிஸ்தான், தாய்லாந்து, கம்போடியா, எகிப்து, எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கிடையேயான மோதல்களை டிரம்ப் நிறுத்தியுள்ளதாகவும் கடந்த 6 மாதங்களில் சராசரியாக மாதத்துக்கு ஒரு சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும் கூறியுள்ளார். எனவே டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க வேண்டும் என கேரோலின் லெவிட் கேட்டுக் கொண்டுள்ளார்.